எனக்கு உடம்பு சரியில்லாத போது நீ எனக்கு உதவி செஞ்சேங்கிற காரணத்துக்காக உனக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன்பா. ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா. என் புள்ள மேல உள்ள பாசத்துல நான் இந்த தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் செய்ய மாட்டேன் ஐயா. சரி சரி, சாப்பிடவா. உங்க கல்யாண நாள்ல நீயும் கார்த்திக்கும் கோயிலுக்கு போனீங்களாமே, அத கார்த்திக் சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டான். ஆமா, அவரே புடவை செலக்ட் பண்ணி எனக்கு கொடுத்து இத கட்டிக்கிட்டு வா கோயிலுக்கு போலான்னு சொன்னதும் எனக்கு சந்தோஷமா இருந்தது. அதுக்கு மேல எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன? அபிராமி கிட்ட இருந்து அந்த வீடை மீட்டு எடுத்து உங்க அத்தையும் மாமாவும் காலடி வச்சதுக்கு அப்புறம் தான் கார்த்திகோட சேர்ந்து வாழ்வேன்னு சொன்னியாமே, அதுல எனக்கு பரிபூர்ண சந்தோஷம். சாந்தி, நீ செய்யற இந்த நல்ல காரியத்துக்கெல்லாம் உறுதுணையா இருந்து எந்த உதவி வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேம்மா. ரொம்ப நன்றி பாலாஜி. எனக்கு அப்பப்ப ஏற்படுற சோதனைக்கு உங்களை மாதிரி அன்பு உள்ளங்கள் சொல்ற ஆறுதலான வார்த்தை தான் மனசுக்கு நிம்மதியை தந்துட்டு இருக்கு. சரி, நம்ம கையை விட்டு போயிருச்சே. பணம் காசு வேணும்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம். ஆனா அந்த வீடு என்னமோ என் மூத்த பிள்ளைய தாரவாத்து கொடுத்த மாதிரி இருக்கு. எத்தனையோ ராத்திரி நான் அதை நினைச்சு தூங்கவே இல்லை. இதை நான் உங்ககிட்ட சொன்னா நீங்களும் வேதனைப்படுவீங்க என்று சொல்லல. இப்ப எதுக்குமா திடீர்னு அந்த வீட்டை பத்தி? நானும் கார்த்திக்கும் சேர்ந்து அந்த வீட்டுலதான் வாழணும்னு சாந்தி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ? சாந்தி ஆசைப்பட்ட மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அபிராமி கிட்ட இருந்து அந்த வீட்டை மீட்டு சாந்தியும் கார்த்திக்கும் அதே வீட்டுல சேர்ந்து வாழறத பாக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குங்க. என் தம்பி ஊர்ல இருந்து வரத்துக்குள்ள அவன் கிட்ட கையெழுத்து வாங்கி இந்த வீட்டை இடிக்கணும். சாந்தியோட கனவையும் தரமட்டாக்கிடணும்.